Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பெங்களூர் டு மைசூர் வந்து ஒன் டே ட்ரிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து KRS கார்டன் வந்து போயிருந்தோம். சோ அந்த வீடியோ தான் இதுல வந்து பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெஜஸ்டிக் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். டிக்கெட்டும் வந்து எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரைஸ் இருக்குது. ஸ்பெஷல் ட்ரெயினுக்குன்னு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, நார்மல் ட்ரெயினுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 9 o'clock வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆனோம். ஆக்சுவலி 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரெயின், அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 11:30 போல் இருந்துச்சு. 10:30 ட்ரெயினும் எதுன்ட்டு எங்களுக்கு தெரியல சரியா. ஸோ 11:30க்கு ஒரு ட்ரெயின் இருந்தது. அது வந்து 5th பிளாட்ஃபார்மில் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். 2 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் இருந்தோம். ஸோ ரொம்பவே போராக இருந்துச்சு. நம்மளுக்கு எதனா ஒர்க் இருந்தால் கூட வந்து பண்ணிடலாம், அதில் கூட டயர்டாக மாட்டோம். ஆனால் சும்மா வந்து 2 மணி நேரம் உட்காந்துருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டாகுது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து கேரட் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் 11:30க்கு ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஸோ மூவ் ஆகின கொஞ்சம் நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெயில். ஸோ நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. தூங்கி எழுந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 போல் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ட்ரெயின்லேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைசூர் வந்து வந்துட்டோம். மைசூர் வந்து இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பஸ் பிடிச்சி நம்ம வந்து அந்த மைசூர் டேம் வந்து போனோம். வெளியில் வந்து நாங்கள் வந்து கேட்டோம். அங்கே நிறைய போலீஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட விசாரித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ போகிறீங்க இல்லையா, சீக்கிரமாக வந்து 6 o'clock முன்னாடியே வெளியில் வந்துடுங்க, இல்லைனா ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஆகும், அப்புறம் ஏன் தான் வந்தோமோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். KRS அந்த டேம் போகிறதுக்கு வந்து எந்த ரூட்டில் போகணும், என்ன பஸ் நம்பர் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து ரூட் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸும் வந்துச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணதில் பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறிட்டோம். மைசூர்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes ஆகுது. ஃபைனலாக வந்து இந்த KRS கார்டன் வந்து வந்துட்டோம். வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கார் நிற்க வைக்கிறதுக்கெலாம் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கடல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் தான் வந்து காரெல்லாம் நிற்க வைக்கிறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 கார் தான் இருந்திருக்கும். பட் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 காருக்கு மேலே இருந்துச்சு. அதை வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடை கொஞ்சமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். எங்களுக்கு வெயில் வந்து தாங்க முடியல. சரி ஃபஸ்ட்டு உள்ளே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நடந்து வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். சின்ன பசங்களுக்குலாம் வந்து 30 rupees 50 rupees சொன்னாங்க. பெரியவங்களுக்கு 80 rupees அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு ரஷ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் டான்ஸு, லைட் செட்டிங்கு அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஸோ நாங்கள் வந்து பொறுமையாக வாக் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு போனோம். ஸோ நாங்கள் வந்து ரைட் சைட் போனோம். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு நேராகவே நடந்து போயிட்டு நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். பட் நாங்கள் அதிலெல்லாம் போகல. நாங்கள் வந்து இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து போட்டிங். உங்களுக்கு இந்த போட்டிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வருது பார்த்திங்களா, அதை சுற்றி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து விடுவாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 40 rupees 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து போட்டிங் பண்ணோம். அதுவும் உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்டன்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லெஃப்ட் எடுத்து இப்போ போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வியூ பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய கார்டன் அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நடந்து போயிட்டு ரிட்டன் நடந்து வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாயிடும். ஸோ நம்ம வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகிறோம். இங்கே அழகாக வந்து கார்டனை சுற்றி இந்த வாட்டர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து இங்கேயே ஒரு 20 minutes கிட்ட இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் ரெயின்போலாம் வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. நாங்கள் இங்கே கார்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா 6 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான். ஸோ இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈவினிங் அந்த 6:30லேருந்து நான் 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே வந்து போட்டு சூப்பராக வந்து வாட்டர் டான்ஸ் வந்து இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அகெயின் பெங்களூர் போய் ஆகணும். 1 day ட்ரிப் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இங்கே நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 2 hours இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த வாட்டர் செட்டப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த தண்ணி மேலே வந்து சில்லுன்னு படும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து மைசூர்லாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களது அப்புறம் ஜெயலலிதா அவங்களதெல்லாம் வந்து நிறைய சாங் வந்து ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் மேலே கார்டனுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த வியூ பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஆமாம்ல நம்ம நிறைய ஜெயலலிதா அந்த ஷூட்டிங்ஸ் அந்த சாங் ஷூட்டிங்லலாம் வந்து இந்த பிளேஸை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் வாட்டர் செட்டப் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டா. அவளுக்கு இந்த தண்ணியெல்லாம் பார்த்ததும் என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் பாட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நல்லா வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மேலே போனோம். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து தெரியாது, இங்கே வந்து இந்த கேஆர்எஸ் கார்டன் வர வரைக்குமே எனக்கு தெரியாது. இங்கே வந்து நாங்கள் டேம் பார்க்குறதுக்காக தான் வந்தோம். பட் இங்கே 15 yearsக்கு மேலே ஆச்சா டேம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து காமிச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இந்த இவ்வளோ தூரம் நம்ம வந்து டேமே பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து இன்னும் நிறையா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.